இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். மரணத்தின் உச்சி விளிம்பு கிளையோட நுனியில் அமர்ந்திருக்கிற ஒரு பறவை தான் நான். ஆமாங்க, நேற்று இரவெல்லாம் கடுமையான நெஞ்சு வலி. ஏற்கனவே 3 அடைப்புகள் இருக்கிறது. ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணும். ஆனால் அது கூட பண்ண முடியாது. இதயத்தில் உள்ள நரம்பு ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் மாத்திரைகள் எழுதி தரோம். மாத்திரைகள் மூலமாக இவர் பார்த்துங்கன்னு சொல்லப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு ஜீவன் நான். இதில் வேறு முழுமையான மரணத்தையும் தராமல் வலிகள் மூலமாக, பாடுகள் மூலமாக, வேதனைகள் மூலமாக இந்த சரீரமும் இந்த பிரபஞ்சமும் என்னை துன்படுத்துகிறது. இவ்வளோ ஒரு நெஞ்சு எரிச்சலாம், மறுபடியும் ஹார்ட் அட்டாக்கான ரியாக்ஷனான ஹார்ட் அட்டாக்னா 15 நிமிஷத்தில் போட்டு சொல்லிடும். ஆனால் வலி, பயங்கர வலி. இந்த வலது கையே தூக்க முடியல. முதுகு பக்கம்லாம் ஒரே வலி, நெஞ்சு வலி இரவெல்லாம். இசிஜிக்கு மறுபடியும் செலவு பண்ண போனோன்னு வைங்க ஆஸ்பத்திரி. குறைஞ்சது இதை சொல்லி ஒரு 3000 ரூபாய், மீட்டர் 2000 ரூபாய் கம்மி மீட்ரு கிடையாது. புட்டுக்கிறேன்னா கூட பரவாயில்ல, புட்டுக்கவும் மாட்டேன். என்னடா நரக வாழ்க்கை, என் எதிரிக்கு கூட இந்த நரக வாழ்க்கை வரக்கூடாது. இப்போ நான் போகிறேன்னு வைங்க, இப்படிலாம் என்னை படுத்துதே, என்னங்க நான் என்ன பண்ணட்டோன்னா 2500 ரூபாய் 3000 ரூபாய் வச்சுக்கிட்டு தான் போகணும். இசிஜியே 300 ரூபா, அது கம்மி கிடையாதும்பா. அதுக்கு அடுத்து டாக்டர் கன்சல்டேஷன் கார்டியாலஜிஸ்டோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா 750 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கிறது. மினிமம் லோயஸ்ட் பேமெண்ட்டு ஒரு டாக்டர் கிட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மருந்து வேணுன்ட்டே எழுதி கொடுப்பான். 2500 ரூபாய். ஆட்டோவில் தான் போகணும், ஆட்டோவில் தான் வரணும். சரி, காலைங்காலத்தால் ஏற்றார் உங்கள் உடம்பையும் உங்களுடைய வாழ்வியல் புலம்பலையும் கேட்க இருக்கா. நாங்கள் முடிச்சிருக்கோம், கண் முடிச்சிருக்கோம்னா தயவு செஞ்சு இந்த வலியோடு வேதனையோடு, இந்த உச்ச வலியோடு உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். ஏன்னா இது நிஜமாக இருந்து நான் இன்றைக்கி கூட போயிடலாம், உயிர் போயிடலாம். கடைசி பேச்சின்னு கூட நினச்சிங்க. தயவு செஞ்சு வாழ்ந்துருங்கய்யா. அந்தந்த நொடி அந்தந்த கணத்தை ருசிச்சிருங்க. 6/17 இந்த வீடியோ நான் போடும்போது வலிகளோட உச்சத்தில் தாயா நான் பேசுகிறேன். முருகெல்லாம் முடியல, இப்போ நெஞ்சு வலிக்குது. இந்த வலியோடு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். வாழுங்கய்யா, அந்தந்த நொடியாக வாழியா, கனகனமாக வாழுங்கய்யா. 6/17 இப்போ ஓடிட்டுருக்கேன்னா இந்த டைமை என்ஜாய் பண்ணுங்க. தேவையில்லாமல் கடந்த காலத்தை நினைக்காதீங்கய்யா, எதிர்காலத்தை நினைக்காதீங்கய்யா. இன்றைக்கி ஒரு சொப்பனம் எனக்கு பரிசு கிடைப்பதை போல். அதுக்கு பரிசு எதுக்கு கிடைக்கிறது தெரியுங்களா? நான் ரமண மகரிஷியோட நீ எது கொடுத்தாலும் சரி சரணாகதின்னு சொல்லிட்டு நீ பிறக்கும் நாடு நீ பிறக்கும் ஊருன்னு ஒரு பாட்டு போடுறேன். அந்த பாட்டுக்காக ஒருத்தர் எடுத்து எனக்கு பரிசு தராங்க.